அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் வரி ஏய்ப்பு மற்றும் மோசடி வழக்கு தொடர்பில் தன்னுடைய குற்றத்தினை ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி 54 வயதான ஹண்டர் பைடன் 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையிலான ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச $1.4 மில்லியன் வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் சிறை தண்டனையிலிருந்து தப்பிக்கும் சூழல் உருவாகலாம் என்று ஹண்டர் பைடன் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க மாவட்ட நீதிபதி மார்க் ஸ்கார்சி டிசம்பர் 16ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதில் ஹண்டர் பைடனுக்கு அதிகபட்சம் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் $1 மில்லியனுக்கும் அதிகமாக அபராதம் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க ஹண்டர் பைடன் தனக்கு போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கம் உள்ளதை மறைத்து 2018ஆம் ஆண்டு கைத்துப்பாக்கி ஒன்றை சட்டவிரோதமாக வாங்கியமைக்காக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை குற்றவாளியாக அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் அதிகபட்சம் 25 ஆண்டுகள் வரை அவருக்கு தண்டனை வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதியின் மகன் ஒருவன் குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்படுவது அமெரிக்காவில் இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றி பெற்றால் தமது பில்லியன் ஆதரவாளரான எலன் மஸ்க் தலைமையில் அரசாங்க செயல்திறன் ஆணைக்குழு அமைக்கப்படும் என அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ட்ரம்ப் பல வாரங்கள் உதவியாளர்களுடன் ஒரு செயல்திறன் ஆணைக்குழு தொடர்பில் விவாதித்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது யோசனையை எலான் மஸ்க் ஒப்புக்கொண்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் பார்வை என்ற தலைப்பில் நியூயோர்க்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கான கூட்டு வரி விகிதங்கள் குறைக்கப்படும், அதேவேளை கூட்டாட்சி நிலங்களில் குறைந்த வரி மண்டலங்கள் நிறுவப்படும் என உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்காப்பிரிக்க நாடான கென்யாவில் இடம்பெற்ற தீ விபத்தில் 17 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கென்யாவின் கில்ஷைட் எண்டர்சா என்ற பள்ளிக்கூடம் இருக்கின்ற சூழலில் இந்த பள்ளிக்கூடத்தில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றார்கள். இப்பள்ளியில் தங்கி படிக்கும் வகையில் மாணவர் விடுதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வறிய நிலையில் உள்ள பல மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பள்ளியில் உள்ள மாணவர்கள் தங்கும் விடுதியில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 17 மாணவர்கள் தீயில் உடல் கருகி உயிரிழந்தார்கள். மேலும் 13 மாணவர்கள் பலத்த தீக்காயமடைந்தார்கள். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார், தீயணைப்புத் துறையினர் பள்ளி விடுதியில் பற்றி எறிந்த தீயை அணைத்து காயமடைந்த மாணவர்களை மீட்டனர். மீட்கப்பட்ட மாணவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெர்மனியில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகம் அருகே ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரும் தற்செயலான நிகழ்வாக இருக்க முடியாது என்று ஜெர்மனியின் உள்துறை மந்திரியும் உளவுத்துறை தலைவரும் தெரிவித்துள்ளார்கள். ஜெர்மனியின் முனிச் நகரில் உள்ள அருங்காட்சியகம் அருகே இஸ்ரேலிய தூதரகம் செயல்படுகின்றது. இஸ்ரேலிய தூதரகத்துக்கு முன்பாக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒருவர் சுற்றித் திரிந்தார். எனவே சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்த முயன்றனர். அப்போது அவர் போலீசாரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூட்டை நடத்தினார். இதற்கு பதிலடியாக போலீசார் அவரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். முனிச் நகரில் உள்ள இஸ்ரேல் துணை தூதரகம் அருகே துப்பாக்கியுடன் வந்த 18 வயது இளைஞர் போலீசாரை நோக்கி சுட்டபோது தாம் திருப்பிச் சுட்டதில் அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 1972 மியூனிக் ஒலிம்பிக் போட்டியின் போது இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களும் பாலஸ்தீன ஆயுத குழுவினரும் சுட்டுக் கொல்லப்பட்ட 52வது ஆண்டு தினத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே இஸ்ரேல் துணை தூதரகத்தில் தாக்குதல் நடத்தும் நோக்கில் இந்த இளைஞர் துப்பாக்கியுடன் அங்கு வந்திருக்கலாம் என ஜெர்மனியின் உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை மந்திரி, இஸ்ரேல் துணை தூதரகம் அருகே ஒருவர் காரை நிறுத்துகின்றார், பின்பு சரமாரியாக துப்பாக்கியால் சுடுகின்றார் என்றால் அது தற்செயலான நிகழ்வாக இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் இன அழிப்புக்கு உள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஜூதர்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் இருக்கும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பெரும் கொதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக உலகெங்கும் வாழும் ஜூதர்கள் மற்றும் இஸ்ரேலினுடைய தூதரகங்கள் மிக பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
சீனாவில் பெரும் அச்சுறுத்தலாக மாறிய சூப்பர் சூறாவளி 4 லட்சம் பேர் வெளியேற்றம். சீனாவில் சூறாவளி ஜாகி சீனாவின் தீவு மாகாணமான கைனானில் நிலச்சரிவு ஏற்படுத்தியுள்ளதாகவும் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதன் காரணமாக வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் சீனாவின் பேரிடர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீன அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தீவிர காற்று மற்றும் மழையை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இக்காற்று கைனானில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் காற்றின் வேகம் பலத்த இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் முக்கிய போக்குவரத்து சேவைகள் மற்றும் விமான நிலையங்களிலிருந்து விமான சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. சூப்பர் துருவ காற்றான ஜாகி கடல் பகுதியில் உருவாகி 170 கிலோமீட்டர் மணி வேகத்தில் சீனாவை நெருங்கியுள்ளது. சீன வானிலை ஆய்வு மையங்கள் இதனை முன்கூட்டியே எச்சரித்திருந்ததால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றமையினால் மிக பெரும் உயிரிழத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இவ்வகையான சூப்பர் துருவ காற்றுகளில் சீனாவின் தென்பகுதியில் அடிக்கடி ஏற்படும். இதனால் பெரும்பாலான மக்கள் வெளியேற்றம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சீன அரசு தொடர்ந்து முன்னெச்சரிக்கைகளுடன் செயற்பட்டு வருவதாக சீனாவின் பேரிடர் ஆணையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கும் முயற்சியில் பிரித்தானியா 650 அதிநவீன ஏவுகணைகளை கொண்டு ஒரு தொகுப்பை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது. ஜெர்மனிக்கு வருகை தர இருக்கும் உள்துறை செயலாளர் ஜான் கீலி உக்ரைனின் பாதுகாப்புக்காக பிரித்தானியா அரசு 650 ஏவுகணைகளை அனுப்பியுள்ளதாக அறிவித்துள்ளார். இது உக்ரைனின் போராட்டத்திற்கு பிரித்தானியா வழங்கும் புதிய நிதியுதவியாகும். உக்ரைன் பாதுகாப்பு குழு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு ஜெர்மனியில் உள்ள ராம்ஸ்டெயின் நகரில் அமெரிக்க விமானப்படை தளத்தில் நடைபெறவுள்ளது. இந்த புதிய உதவி உக்ரைனின் விமானப்படைக்கு பாதுகாப்பை வெளிப்படுத்துவதோடு பிரதமர் ஜெலன்ஸ்கியின் நாட்டிற்கு புதிய பிரித்தானிய அரசின் ஆதரவை உறுதிப்படுத்தும் என்றும் கீலி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மக்களை, உட்கட்டமைப்புகளை மற்றும் நிலத்தை ரஷ்ய தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க இங்கிலாந்து தயாரித்த இந்த ஏவுகணைகள் உதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் பாதுகாப்பு உத்தியை மேம்படுத்தவும் ஐரோப்பியாவின் பாதுகாப்புக்கு உக்ரைனின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் இந்த உதவிகள் முக்கியமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரில் கடந்த சில மாதங்களில் ரஷ்ய படைகள் மிகுந்த அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தீர்மானம் அவர்களுக்கு தேவையான ஆதரவை அளிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. உக்ரைனுக்கான உதவியை ஐரோப்பிய நாடுகளும் மேற்குலகமும் அதிகரித்திருந்தாலும் கூட அண்மைய சில நாட்களாக ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் உக்ரைன் முழுவதும் மிகப்பெரிய அளவு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதுடன் உக்ரைனுக்கு நேட்டோ வழங்கிய ஆயுதங்கள் பலவும் ரஷ்யாவினால் உக்ரைனுக்குள் வைத்து அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவை தொடர்ந்து மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்தி அவர்களை வெளியேற்றும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், குறிப்பாக காசாவில் மீண்டும் மக்களை பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறக்கூடிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் ஜோர்டானிய வெளியுறவு மந்திரி ஐமன் சகபாடி குற்றம் சுமத்தியுள்ளார். பாலஸ்தீனர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் எந்த முயற்சியும், குறிப்பாக பாலஸ்தீனர்களை ஜோர்டானுக்குள் தள்ளும் முயற்சிகள் அனைத்தும் போர் பிரகடனமாக கருதப்படும் என்று அவர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அல்-அக்ஸா மசூதியின் சட்டபூர்வ நிலையை மாற்றுவதற்கு எதிராக இஸ்ரேலை சகபாடி எச்சரித்துள்ளார். அத்தகைய நடவடிக்கை முழு பிராந்தியத்தையும் மிக பெரும் கொதிநிலைக்கும் அழிவுக்கும் கொண்டு வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐமன் சகபாடி தனது ஜெர்மன் பிரதிநிதியான அன்னோலனா பெர்குடன் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பதுடன் இஸ்ரேலின் உடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவில் ஆளில்லா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 8 இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாவினுடைய அதிநவீன ஷாகித் காமிக்ஸ் ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ட்ரோன்கள் இஸ்ரேலிய அயன்டோமினால் இடைமறிக்கப்பட்ட போதிலும் அயன்டோம்களை கடந்தும் சில ட்ரோன்கள் துல்லியமாக இஸ்ரேலின் உடைய இராணுவ தளங்களுக்குள் விழுந்து வெடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மெட்டுலா விமானப்படை தளத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆயுத கிடங்குகள் மீது ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்ததில் ஆயுத கிடங்குகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்ததாகவும் பல ஆயுதங்கள் அளிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அண்மைய சில நாட்களாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இஸ்ரேலின் இராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள்.
இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.